ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சமோசா தான் செய்ய போகிறோம். அது என்ன சமோசான்னு பார்த்தீங்கன்னா வெஜ் சமோசா. இன்றைக்கி எப்படி செய்கிறது என்னன்றதை பார்ப்போம். வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், நான் அப்படியே கட் பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறேன். நம்ம சித்தப்பா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான பொருள் உருளைக்கிழங்கு, அதையும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 வெங்காயம். மகளே, கொத்தமல்லி அடி வாங்கிட்டு நினைக்காதீங்க, அதான் கடையிலே அதான் இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கறி போயிடுச்சு, கடையிலே இதான் கிடச்சிச்சு. வேறு வழி இல்லை, கொஞ்சம் இதை தான் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். மக்களே, அதுக்கு முக்கியமாக தேவையான விஷயம் சமோசா ஷீட்டு. இது நான் ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன், நீங்களும் இதை வாங்கிக்கோங்க. மக்களே, நம்ம எல்லா காய்கறியும் வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வெட்டி முடிச்சுட்டு இருக்கிற எல்லா காய்கறியும் நம்ம வெட்டி முடிச்சுட்டு நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். மக்களே, இப்போ நம்ம வந்து பீன்ஸை வெட்டிக்கலாம். அதையும் எல்லாத்தையும் ஸ்பீட் மோஷன் போட்டுவிட்டேன், அதையும் பார்த்துருங்க. கட் பண்ணுறதுலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு நம்ம அடுத்தது வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். மக்களே, 3 உருளைக்கிழங்கை வெட்டி நம்ம குக்கரில் போட்டாச்சு. ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்தாச்சு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், சமோசா ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, பீன்ஸு, அது தேவையான மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோதுமை மாவு. இதில் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டில் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இதை எப்படின்னு நான் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சா. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வானலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு தேவையான கம்மை ரெடி பண்ணிக்கலாம். என்ன கம்முன்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சமோசா போட்டு க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது பேஸ்ட் பண்ணுறது தான் இது. இப்படி தான் எல்லா கடையிலும் யூஸ் பண்ண. மைதா மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் ஒரே மெத்தட் தான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், சரியா மக்களே? பார்த்துக்குங்க, இதுதான் பதம். இந்த பதத்தில் நீங்கள் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு பேஸ்ட் இப்போதைக்கு, சரியா கைஸ்? அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு மஞ்சள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மக்களே, வெங்காயம் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம். அந்த வெங்காயம் அது பார்த்திங்கன்னா பீன்ஸு கையில் தூக்கி போகிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் ப்ரில் பண்ண வச்சது தான். அப்புறம் நம்மளுக்கு இதுதான் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஆஃப் பண்ணு. பார்த்தீங்கன்னா இதான் போதும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சு சமோசாவில் போட்டு ரோல் பண்ண வேண்டியதான். வானல் வச்சாச்சு, வச்சுட்ட உடனே அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு.
சாட்டியம் தன்னை அயர்போனாட்டி. மக்களே, சமோசா ஓட்டுற நிஞ்சா டெக்னிக் பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம எல்லாம் சுருட்டி வச்சாச்சு. சரியா, இப்போ நம்ம போட்டு வானலில் போட்டு எடுத்துடலாம். மக்களே, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். மக்களே, நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிட்டு பார்ப்போமா? இருங்க, டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சது. ஷீட்டு மட்டும் நம்ம ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. மற்றபடி எல்லாம் நல்லா பக்கா டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே வச்சுருந்த மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சரி மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.